வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். இன்று சுக்கிரனது நன்னாள். சுக்கிரன் என்று சொன்னால் ஹிமங்க தமிரணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சுக்கிரன் வெள்ளி சுக்கிர வேந்தே என்று சொல்லக்கூடிய வகையிலே மீனத்திலே உச்சம் அடையக்கூடியவர், கன்னியா ராசியிலே நீச்சம் அடையக்கூடியவர், பரணி, அபபரணி, பூரம் மற்றும் பூராடம் எனும் நட்சத்திரத்திற்கு அதிபதி, தைத்தியர்கள் எனும் அசுரர்களின் குரு, ஒரு கண் உடையவர். அந்த ஒரு கண் நம் பக்தர்களை காப்பாற்ற வேண்டுமே, கரையேற்ற வேண்டுமே என்ற எண்ணத்தில் இருப்பது. ரிஷபத்திற்கும் துலாம் என்னும் ராசிக்கும் அதிபதி, ரிஷபம் எனும் நிலம் ராசிக்கும் துலாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே காற்று ராசிக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர். இந்த ரிஷபம் என்று சொன்னாலே நறுமணம், சென்ட்டு, சினிமா, ஆடம்பரம், எளிமையாக ஒரு செயலை முடிப்பது, கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு நிலைகளிலே வியாபாரத்தையும் வணிகத்தையும் குறிக்கக்கூடியது. இதற்கு அதிதேவதையாக மகாலட்சுமி விளங்குகின்றார். அன்னை மகாலட்சுமி என்று சொன்னால் 64 வகையான மகாலட்சுமிகள் உண்டு. எனினும் இந்த மகாலட்சுமியின் வகைகளிலே நாம் குறிப்பாக உணர்வது சாம்ராஜ்யத்தை தரக்கூடியவள், சங்கடத்தை நீக்கக்கூடியவள், சர்வ சதாதினமும் கஜலட்சுமியாக விளங்கக்கூடியவள், இருபுறமும் ஐராவதம் போன்ற வெள்ளை யானை சூழ்ந்திருக்கக்கூடியவள், கையிலே கமலப்பூ என்று சொல்லக்கூடிய வகையிலே தாமரையை ஏந்தியவள். சாம்ராஜ்யத்தையே கொடுத்துடுவா கஜலட்சுமியை நினைச்சா. அடுத்ததாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் வடிவத்தின் பெயர் என்ன? தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு பிரபுவிற்கு இணையான ஐஸ்வர்யங்களை தரக்கூடியவள், நமக்கு தேவையான தனத்தை தந்து வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் தருபவள். அதை தாண்டி தானியலட்சுமி என்று சொல்லக்கூடியவளாகவும் நமக்கு உணவை தந்து சந்தானலட்சுமியாகவும் விளங்கி வீரலட்சுமியாகவும் விஜயலட்சுமியாகவும் நிலைத்திருக்கக்கூடிய அன்னை ஜெயலட்சுமியை வணங்கி போற்றி இன்றைய மாலை வகுப்பை துவங்குகின்றோம். நட்சத்திரத்திலே இன்று நமக்கு க்ஷிப்ர கணபதி. க்ஷிப்ரம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே க்ஷிப்ர கணபதியே வாழ்க்கையிலே எனக்கு இனிமையைத்தா, குவிக்காத்தா அப்படின்னு சொன்னால் அது க்ஷிப்ரம் அப்படின்னு பேர். க்ஷிப்ரப்பிரசாத கணபதி என்று சொல்லக்கூடிய வகையிலே இனிப்பினை தர இந்த க்ஷிப்ர கணபதி சங்கடங்களை நீக்கி தசமி திதியிலே அருளக்கூடியவன். இன்று இருக்கக்கூடிய நம் அன்னை நித்யாதேவி 10 கரங்கள் உடையவள். தசமியில் பிறந்தவங்களுக்கு ஒரே சமயத்தில் மல்டி டாஸ்கிங் 10 கரங்கள். அப்போது தசமி திதியிலே பிறந்தவங்க ஒரே சமயத்தில் 10 வேலையை செய்வாங்க அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். தசமி திதியிலே அருளக்கூடியவள் நம் அன்னை நித்யாதேவி. சூரியனுக்கு பிரகாசா என்று ஒரு பெயர் உண்டு. பிரகாசமாக விளங்குபவன், அவனுக்கு யாருமே தேவையில்லை. சிவபெருமான் பிரகாசன். அன்னை பராசக்தி விமர்ஷா. அந்த பிரகாசத்தை நமக்கு எப்படி வண்ணங்களாகவும் எண்ணங்களாகவும் சொல்லாகவும் செயலாகவும் எடுத்துத்தர வந்திருக்கக்கூடிய கருணை வடிவம். அதற்கு நித்தியமாக இருப்பதால் பராசக்திக்கு நித்தியான பேர். அது சித்ரூபமாக சிந்தனையிலே இருப்பதால் சித்ரான்னு ஒரு பேர். இந்த பெயரையெல்லாம் வணங்கிவிட்டு நாம் அனுஷ நட்சத்திரத்தை காணப்போகிறோம். ஐயா, அனுஷ நட்சத்திரத்தின் சிறப்பு என்ன? இந்த அனுஷ நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது 3.2 என்ற பாகையிலே துவங்கி அங்கே நமக்கு இட் கோஸ் அப் டு 16.40 இதில் வரும். அனுஷ நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் விருட்சகத்திலே வந்துவிடும். இந்த அனுஷ நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் விருட்சகத்திலே வருகிறது. அது விருட்சகம் சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. எனினும் அனுஷம் என்பது பெண் மானை குறிக்கும். அந்த பெண்மான் என்பது சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரனின் வடிவத்திற்கு வாகனமாக அமையக்கூடியது. இப்போ நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமியின் நட்சத்திரம், தாமரை பூவை குறிக்கக்கூடிய நட்சத்திரம்.
அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமியின் நன்னாளான வெள்ளிக்கிழமையிலே வந்திருப்பதாலே மேலும் ஒரு சிறப்பு. இப்பொழுது அன்னை மகாலட்சுமியை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ சுக்கிரன் என்பது செவ்வாயுடன் சேர்ந்தால் அதற்கு பேர் பிருகுமங்கள யோகம்னு பேர். சில ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்து விடும். ஹார்மோனல் கிரகங்கள் ரெண்டும் ஒரு கட்டத்துக்குள்ள சுக்கிரனும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டு விட்டால் ஒரு அழகு, ஒரு வசீகரம் எல்லாவற்றையும் அந்த சுக்கிரன் என்பவன் தந்து விடுவான். இப்போது அந்த சுக்கிரன் அந்த வசீகரத்தை தந்து விட்டான் என்று சொன்னாலே நமக்கு எல்லா நலமும் வந்துவிடும். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தால் அங்கே காதல் திருமணத்திற்கும் வாய்ப்பு அதிகம். சில இடங்களிலோ சுக்கிரனும் செவ்வாயும் ஏதோ ஒரு வகையிலே பரிவர்த்தனை இருக்கும். உதாரணமாக துலாத்திலே நமக்கு செவ்வாய் இருப்பான், விருட்சகத்திலே நமக்கு சுக்கிரன் இருப்பார். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையிலே பெரும் நன்மையான மாற்றங்களை உணரலாம். பரிவர்த்தனை இருந்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்திலே பெரும் நன்மைகளை தரக்கூடிய மாற்றங்கள் அந்த பராசக்தியின் பெரும் கருணையினால் நிகழும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. எனினும் அந்த மாற்றம் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் காதல் திருமணம் இருக்கலாம். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உடலின் வலிமை குறையும் பொழுது அந்த காதலும் கசக்கலாம். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? சுக்கிரனது நன்னாளிலே மகாலட்சுமியினை மனதார துதிக்கப் பழக வேண்டும். ஏனென்று சொன்னால் சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய ஏற்றம் மிகு பார்வை மட்டுமே உண்டு. ஒரு குரு இருக்கிறார், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தான்னா 3 ஸ்டூடெண்ட்டையும் பார்க்கலாம். குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி, அப்போது அவருக்கு 3 பார்வைகள், 1, 5, 9. ஆனால் சுக்கிரனோ படிக்காத டல் ஸ்டூடெண்ட்டு தான் எடுத்து ட்ரெயின் பண்ணுவார். அவருக்கு ஒரே பார்வை, அந்த ஒரு மாணவன் மட்டும்தான் 7ஆம் பார்வை. அப்போது இந்த சுக்கிரன் நீச்சமாயிட்டா பயப்படணுமா? பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்பட தேவையில்லை? ஏனென்று சொன்னால் நீச்ச சுக்கிரன் தன் உச்ச வீட்டை பார்த்து அதை போல மாறத் துவங்கிவிடும். ஹிப்னாட்டிசம் என்று சொல்லக்கூடிய செயலும் சுக்கிரன் தான், மெஸ்மரிசமும் சுக்கிரன் தான். மீண்டும் வருகிறோம். சனி என்று சொல்கின்றோம். அப்பொழுது அனுஷ நட்சத்திரம் சனீஸ்வரனின் நட்சத்திரம் என்கின்றோம். அனுஷ நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலே ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் அது சிம்மத்தின் வீட்டிலே வரும் நவாம்சத்திலே. அப்போது அனுஷ நட்சத்திரம் முதல் பாதத்தின் குணத்திலே சிம்மத்தின் குணமும் சற்று கலந்தே இருக்கிறது. அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் என்று சொன்னால் அது நவாம்சத்தில் கன்னியில் வரும். அனுஷ நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து விட்டாலோ அது நமக்கு இங்கே மீண்டும் துலாத்திலே வரும். எனும் அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் அமைந்து விட்டால் அது நவாம்சத்து கட்டத்திலும் அதே விருட்சகத்தில் வரும். அதற்கு பேர் வர்க்கோத்தமம் அப்படின்னு பேர். இப்படி ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே, அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே சந்திரன் இருக்கிறது. சந்திரன் அங்கே நீச்சமடையக்கூடிய இடம் விருட்சகம். அப்போது விருட்சகத்தின் நவாம்சத்திலும் வந்தால் வர்க்கோத்தமம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நன்மையை தருமா என்றால் அவர்கள் மனதிலே ஏதோ ஒரு வலி வேதனை இருப்பதை அனுபவத்திலே உணர்ந்திருக்கிறேன். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்து பல சிறந்த மருத்துவர்கள் அடியேனுக்கு நண்பர்கள். இதில் அனுஷ நட்சத்திரம் மித்ர என்று சொல்லக்கூடியவர் தேவதையாக இருக்கிறார். மித்ர ஆதித்யன். இந்த மித்ர ஆதித்யன் எங்கே இருக்கிறார்? இந்த மித்ர ஆதித்யன் மிதுனத்திலே இருக்கிறார். அப்போது மித்ர ஆதித்யனது இடம் இது. அனுஷ நட்சத்திரம் என்பது பெரும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கே பரத்வாஜ மகர்ஷியின் பேரொரு கருணையும் உண்டு. இன்று நாம் அனுஷ நட்சத்திரத்தை பற்றி சற்று தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பேசுகிறோன்னா இதுவுமே ஒரு விதத்தில் ஒரு தியானம் தான், ஒரு ப்ராக்ரஸ் தான். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு தசாபுத்தி நடக்கிறது என்று சொன்னால் ஜாதகத்தை அந்த கட்டத்தை மட்டுமே வைத்து நாம் சொல்லக்கூடாது, தசாபுத்தியும் பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்பொழுது ஒருவருக்கு சனி தசை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த சனீஸ்வரர் எந்த வீட்டிலே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். மேஷ லக்னம்னு வச்சுப்போம். 5வது வீட்டில் சனீஸ்வரர் இருக்கிறார் என்று வச்சுப்போம். 1978, 2007, 8 அதிலலாம் இந்த காம்பினேஷன் வரும். அப்போது மேஷ லக்னம்
5ஆம் இடத்திலே சனீஸ்வரர் சிம்மத்தின் வீட்டிலே விற்றிருக்கிறார். அவர் 10 மற்றும் 11க்கு அதிபதி. அப்போது 5 கூடியதுன்னா ஸ்டேட்டஸ், ஹார்ட் ஒர்க். 5ஆம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அது தன் வேலையை செய்யணும்னு நம்மளை எதிர்பார்க்கும், அந்த புகழ பணத்தை தரத்துக்கு. அப்போது அந்த ஸ்டேட்டஸ், ஹார்ட் ஒர்க் எல்லாம் சனீஸ்வரரை குறிக்கும். அப்போ அந்த சனீஸ்வரர் என்ன பண்ணுவார்? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் நாம் அதற்கான உழைப்பை போட்டால் ஒரு வெற்றியை தருவார். எனினும் அதில் ஒரு வேதனையும் நம்மிடம் கலந்தே தான் இருக்கும். உதாரணமாக ஒரு விளக்கத்தை சொல்லலாம். சனீஸ்வரர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது சார்ந்த ஏதோ ஒரு செயல் மறைந்தே கிடக்கும். சிலருக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு வருத்தங்கள், பசங்க சரியாக படிக்கலையோன்னு ஒரு வருத்தம். மகாத்மா காந்திக்கு 2ல் சனீஸ்வரர். செல்வத்தை தந்து விட்டது, பெயரை தந்து விட்டது, அவர் பசங்களை பற்றி அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. சிலருக்கு 9ல் சனீஸ்வரர், தந்தையை பற்றி சில வருத்தங்கள் இருக்கலாம். 5ல் சனீஸ்வரர், குழந்தையின் நிலையிலே சில வருத்தங்கள், சில மறைவான விஷயங்கள், ஏதோ ஒரு சோகம் இருக்கலாம். எங்கே சனீஸ்வரர் இருக்கிறாரோ அந்த வீட்டிலே ஒரு வேதனையை, ஒரு தன்மையை தந்து விடுவார். அப்போ ஒரு தசாபுத்தியை படிக்கணும்னா முதல்ல அது எந்த வீடு அப்படின்னு பாவத்தை படிக்கணும். 5ஆம் வீடா, 6ஆம் வீடா, 7ஆம் வீடான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அது இருக்கக்கூடிய ராசியை பார்க்கணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரு கருத்துண்டு. விம்சோத்திரி என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தசா சிஸ்டம். விம்சோத்திரின்னா 120ன்னு அர்த்தம். ஏனென்று சொன்னால் மனிதனின் டிஎன்ஏவை ஆய்ந்தவர்கள் அந்த டிஎன்ஏ தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆண்டுகளின் தன்மை 120ன்றாங்க. அதே அந்த காலத்திலே 120 அப்படின்னு நமக்கு விம்சோத்திரி தசா சிஸ்டம் அப்படின்னு தந்திருக்காங்க. வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே மீண்டும் பேச துவங்கியிருக்கிறோம். இறைவனது நாமத்தை யோசிக்க துவங்கியிருக்கிறோம். அனைவருக்கும் அனைத்து நலமும் அன்னை பத்மாவதியின் பேரொரு கருணையினால் சித்திக்கட்டும். மீண்டும் நாளை சிவனருளால் சந்திப்போம், சிந்திப்போம். சிவ 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 சிவ.